என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. பல கிறுக்கைங்க ராஜாவாக இருந்திருக்காங்க. அதுக்காக கிறுக்கைங்க பூரா ராஜா நினச்சிடக்கூடாது. நீங்கள் ஒரு ராஜாவுக்கு திடீர்னு என்ன ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, நம்ம உலகத்திலேயே சாப்பிடாத பழம் ஒன்று சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறார். உடனே அறிவிக்கிறார், இதுவரை நீ சாப்பிடாத பழம் தான் கொண்டு வாங்க, அவங்களுக்கு 1,00,000 மராகன் நான் பரிசு தர்றேன் அப்படின்ட்டு. இந்த ராஜா என்ன சாப்பிட்ருப்பான்னு எவனுக்கும் தெரியாது. ஒருத்தன் வாழைப்பழத்தை கொண்டு போகிறான். ஏன்னா வாழைப்பழம் நான் சாப்பிட்ருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த வாழைப்பழத்தை அப்படியே வாயில் வச்சு திணிச்சு விட்டான். இப்படியே ஒவ்வொரு பழம் கொண்டு வர திணிச்சு விட்டுருக்கான். ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், அன்னாசி பழத்தை கொண்டு போயிருக்கான். என்ன சொல்லிட்டாப்புல, இங்கே என்ன நடந்துச்சுன்னு வெளியே போய் சொல்லக்கூடாதுட்டாங்க. இந்த அன்னாசி பழம் கொண்டு வந்தவன் வாயில் வச்சு திணிக்க வாயெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஊற்றுது. அந்த நிலைமையிலே அவன் சிரிச்சிருக்கான். ராஜாவுக்கே ஆச்சரியம், ஏண்டா வாய் கிழிஞ்சு ரத்தம் ஊற்றுது, இப்போ ஏண்டா சிரிக்கிற அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னானா, எனக்கு பின்னால் ஒருத்தன் பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறான், அவன் வாயில் வச்சு திணிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு கஷ்டத்துலேயும் என்னால் சிரிப்பை தாங்க முடியலைன்னு நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு பழமும் அதனுடைய பயன்பாட்டை நான் புரிந்து கொண்ட பிறகுதான். நீங்கள் இப்பொழுதும் கூட சில முட்டை மாடிகளில் பறவைகளுக்கு தானியம் வைக்கிறோம்ல, கொஞ்சம் தண்ணியை வைக்கிறோம்ல, எதற்காக அந்த பறவைகளுக்கு நாம் தானியம் வைக்கிறோம்? ஏன்னா அந்த பறவைகள் தான் முதலாக உண்ணத்தக்க தானியம் எது, உண்ணக்கூடாத தானியம் எது என்று மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவை பறவைகள் தான். அந்த நன்றி கடனுக்காகத்தான் இன்றைக்கும் நாம் பறவைகளுக்கு தானியம் வைக்கிறோம். அதுபோல் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊரில் வீட்டில் சொல்லுவாங்க, காக்கா கத்துனா யாரோ விருந்தினர்கள் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு என்னன்னு தெரியல. காக்கா என்ன வாட்ஸ்அப் சர்வீஸாக நடத்திக்கிட்டு இருக்கு? ஐயா உங்கள் வீட்டை நோக்கி ஒரு கெஸ்ட்டுகள் ஒரு படையாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. காக்கா கத்துறதுக்கும் விருந்தினர்களுக்கு என்னங்க சம்பந்தம்? இதே ஊரிலே பணியாற்றிய எங்கள் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தோழர் ஆதவன் கீச்சன்யா தான் இந்த கவிதையை வேற மாதிரி சொன்னார். வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து காகம் கத்தியது. அம்மா சொன்னார், யாரோ விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் என்று. மாலை வரை பார்த்தேன், யாரும் விருந்தினர்கள் வரவே இல்லை. பிறகுதான் தெரிந்தது, அந்த காகம் கூட ஒரு விருந்தினர் தானே. அந்த விருந்தினரே காகம் தான். இதனால தான் மகாகவி பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாரதியால் பேச முடிந்தது. என்றால் இன்னும் சொல்ல போனா, புதுச்சேரியிலே ஒரு புயல் அடித்த பொழுது அங்கே அனாதையாக செத்து கிடந்த காகங்களை கொண்டு போய் அடக்கம் செய்து அதற்கு இறுதி மரியாதை செய்கிற அளவுக்கு இருந்ததால் தான் பாரதியை மகாகவி என்று நாம் பேசுகிறோம். வெறும் வார்த்தையிலே மட்டும் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை என்று ஏன் மகாகவி பாரதியால் பாட முடிந்தது என்றால், அவனால் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல பார்க்க முடிந்தது. நான் ஒரு பழம் சாப்பிட்ட ராஜாவை சொன்னேன்ல, இன்னொரு ராஜா இன்னொரு ஊருக்கு போயிருக்கான். அந்த ஊரில் கத்தரிக்காய் இந்த ராஜா இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இந்த ஜால்ரா போடுறவங்க பக்கத்தில் இருந்தால் வேற எதிரியே நமக்கு வேண்டியில்லைங்க. இதுக்காக இந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஒரு படத்தில் கூட, கமல் படத்தில் கூட, அவர் எங்கேயோ போயிட்டீங்க பாருல ஜனகராஜ, அப்படி எப்போ நம்மளும் இருப்பாங்க. தப்பு பண்ணால் நீ பண்ணது தப்பு, இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இளனும் கெடுமா வள்ளுவன். தப்புன்னா தப்புன்னு சொல்லணும், சரின்னா சரின்னு சொல்லணும். இந்த ராஜா போயிருக்கான், கத்தரிக்காயை முதல்ல அந்த ராஜா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. சாப்பிட்டு என்னையா அது, இப்படி ஒரு காயை நம்ம நாட்டில் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த மந்திரி சொல்லியிருக்காரு, ஐயா இதுதான் கத்தரிக்காய், இது கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச காய். அதனால தான் பாருங்கள், எவ்வளவு காய் இருந்தாலும் கடவுளே ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு கத்தரிக்காய் தலையில் வச்சிருக்காரு பாருங்க. அவ்வளவு விசேஷமான காய் இந்த கத்தரிக்காயின்றாப்புல. ராஜாவும் கொஞ்சம் கத்தரி விதையை வாங்கிட்டு வந்து அரண்மனையில் போட்டு கத்தரிக்காயை செடியை உருவாக்கிட்டாங்க. ராஜாவுக்கு பிடிக்குங்கிறதுனால 3 வேளையும் கத்திரிக்காய். காலையில் கத்திரிக்காய் கொச்சு, சாயந்தரம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, நைட்டும் கத்திரிக்காய் சாம்பார் போட்டால் கத்திரிக்காயெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட்டா அரிப்பு வந்துடும். அவன் ஒரு 15-20 நாள் சாப்பிட்ருக்கான், போட்டு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, கத்திரிக்காயும் அழுத்து போச்சு. கத்திரிக்காயை பற்றி அந்த நாட்டில் புகழ்ந்து பேசின ராஜா இங்கே சொல்லியிருக்கிறான்,
எந்த சனியை முடிச்ச வேண்டாம் இந்த கத்திரிக்காயை கண்டுபிடிச்சான், அவன் மட்டும் என் கையில் கிடச்சா அவனை தூக்குல போட்டுருவேன். அப்போ அங்கே ஒருத்தன் சொன்னால மந்திரி, ராஜா இது கடவுளுக்கு பிடிச்சது, அதனால தான் கிரீடம் வச்சு விட்ருக்காருன்னு. அதே ராஜா அதே மந்திரி சொல்லியிருக்கான், ராஜா நான் அப்போவே சொல்லணும்னு நினச்சேன், கடவுளுக்கு பிடிக்காத காய் இந்த கத்திரிக்காய் தான், அதனால தான் தலையில் ஆணி வச்சு அடித்து அனுப்பியிருக்காரு பற்றியெல்லாம். ஒரே காம்பு அங்கே கிரீடம்னா இங்கே தலையில் ஆணி அடிச்சு விட்டார் அப்படின்னா. ஆனால் நண்பர்களே, ஏன் புத்தகம் ஒரு போதி மரம் என்று சொல்கிறோம்? எனக்கு முன்னால் அதுக்கு முன்னால் அற்புதமாக பாடுறாங்க அந்த குழந்தைகள், சின்ன சின்ன ஆசை பாடின குழந்தைங்க சரி, அதுக்கு முன்னால் வானம் கொட்டட்டும் என்று பாடிய குழந்தைகளும் சரி, எவ்வளவு அற்புதமாக ஒசூரில் கிட்டத்தட்ட எல்லாருமே பாடுவிய போல இருக்கு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எல்லா பாட்டும். இப்போ என்ன கூட ஒருத்தன் சொன்னான், ஐயா உங்களை பாடையில் பார்க்கணுமையா அப்படின்னு. சில பேர் நம்மளை ஆசைப்படுவாங்க அப்படி, சில பேர் ஐயா உங்களை பாடையில் பார்க்கணுமையா அப்படின்னு. எல்லாரும் ஒரு நாள் அங்கே படுக்கத்தானே போகிறோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதில் நாங்கள்லாம் எங்களையெல்லாம் பாடையில் பார்க்க முடியாது. ஏன்னா நாங்கள்லாம் எங்களுடைய சில பேர் சொல்லுவாங்க, உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையோ பொய்யோ தெரியாது. நாங்கள்லாம் கொண்டு போய் எங்களை அங்கே வச்சு கொல்லி வச்சு, அதுலேயும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த இதில் ஆண் பெண் அப்படின்னா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா எனக்கு கொல்லி வைக்க ஒரு பிள்ளை பிறந்துட்டான், நான் பிறந்த உடனேயாட துள்ளி வந்து உனக்கு கொல்லி வைக்க போகிறான். இந்த கொல்லி வைக்கிறதே ஒரு பழக்கம் தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் நெருப்பு கிடையாதுங்க கையில், எங்கேயாவது சுடுகாடு ஒரு இடத்துல இருக்கும், வீடு ஒரு இடத்துல இருக்கும். எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அவன்கிட்ட சட்டியில் நெருப்பை போட்டு கொடுத்து மொப்பம் சத்தத்துக்கு நாங்கள் ஏன் நெருப்பை தூக்கணும், நீ தூக்கிட்டு வாடான்னு சொல்லி மகன் கையில் கொடுத்துருக்காங்க. அவனும் திட்டிக்கிட்டே இந்த கொல்லியை கையில் தூக்கிட்டு போயிருக்கான். இப்போ அதெல்லாம் அவசியமே இல்லை. இப்போ என்ன காமெடின்னு தெரியுமா, இப்போ யாரும் நடந்து போகிறதும் கிடையாது, பெரும்பாலும் அமரர் ஊர்தியில் ஏற்றி விட்டுறாங்க. நம்மளால் அங்கேயும் ஒரு சட்டியை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவன் கையில் இருக்க தீப்பெட்டியை வச்சு 50 பேருக்கு கொல்லி வைக்கலாம், சிகார் லைட்டை வச்சு 100 பேரை மேலே அனுப்பலாம். ஆனால் இருந்தாலும் இந்த பழைய ஞாபகத்தில் நம்மளால் சட்டியோடு உட்காந்துருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு நாங்கள்லாம் அந்த என் பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டம் கூட கிடையாதுங்க. சொல்லிட்டேன், ஐயா செத்த பிறகு நேராக கொண்டு போய் ஜிஹெச்சில் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த இருக்கிற வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மண்ணுக்கு உழைச்சிருக்கோம். செத்த பிறகு 4-5 பேர் உடம்பை போட்டு அறுத்து எப்படா இதெல்லாம் நீங்கள் வாழ்ந்தாங்கன்னாவது ஆராய்ச்சியாவது பண்ணட்டும். இல்லைன்னா இந்த 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு எலும்புக்கூடாக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு நாங்கள் பயன்படுவோமே தவிர செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்கிற பித்த மனிதர்கள் நாங்கள் இல்லை. நான் அதுக்காக சொல்ல வந்தேன். ஒரு காலத்தில் தானேங்க, இப்போ ஒரு தடவை நீதிபதி சந்துரு ஒரு கோர்ட்டில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு இருந்துச்சுங்க, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி போய் ஒரு கேஸ் போடுறாங்க. என்ன தெரியுமா, ஐயா எங்கள் ஜாதி சுடுகாட்டில் வந்து கண்ட ஜாதி எரிக்கிறாங்கய்யா, நீங்கள் தான் அதுக்கு ஒரு உத்தரவு போடணும்னாங்க. அவர் சொன்னார், உன்னை தான் பிடிச்சி உள்ளே வைக்கணும், முதல்ல செத்த பிறகு போய் சேர வேண்டியதான். இங்கே வந்து எதுக்கடா செத்த பிறகு என் பக்கத்தில் போய் படுத்தா நீ எரிய மாட்டியான்னார். இப்போ அந்த பிரச்சனை கூட இல்லைங்க. பல ஊரில் பார்த்தீங்கன்னா மின் மயானங்கள் வந்துருச்சு, இந்த எரிவாயு மயானம் வந்துருச்சு. அங்கே மதுரை தத்தநேரின்னு இடம் இருக்குங்க, மதுரை நிறைய பேர் இருக்கீங்க நினைக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2500 வருஷம் அவங்க தத்தநேரி சுடுகாட்டுக்கு வயசு. எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம், எத்தனை சண்டியரை எத்தனை ரவுடியை அந்த பார்த்துருக்கோன். நான் ஒரு நாள் உண்மையிலேயே மாட்டுத்தாவணியில் இறங்கிங்க, அந்த தத்தநேரி பக்கத்தில் எங்கள் வீடு பக்கத்தில் வேணும், வேறு இடம் சொன்னால் தெரியாதுங்கிறதுனால எங்கண்ணே அப்படின்னாங்க, தத்தநேரி பக்கத்தில் தானே அப்படின்னு. அந்தாலும் 300 ரூபா கேட்டார் ஆட்டோ தொழிலாளி. நான் சொன்னேன் அவ்வளவு வராதுன்னா ஒரு 200 ரூபா வாங்கிக்கிங்க அப்படின்னு. அது ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க தொழிலாளி, அண்ணே தத்தநேரி போனால் ரிட்டர்ன் கிடைக்காதுன்னே அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, எவனாவது போயிட்டு இது வரைக்கும் ரிட்டர்ன் ஆகிருக்கானா? நான் சொன்னேன் 100 ரூபா அதிகம்தான், இருந்தாலும் பட்டினத்தார் ரேஞ்சுக்கு ஒரு தத்துவம் சொல்லியிருக்கல, அதனாலேயே ஒரு 100 ரூபா சேர்த்து வச்சுக்கேன்னு சொன்னேன். அங்கே ஒரு மின் மயானம் இருக்குங்க, ரொம்ப நேரம் எல்லாம் கிடையாதுங்க. அங்கே போய் வச்சு அடுக்கி எரியுதா எந்திரிச்சிட்டாரா ஒன்றும் கிடையாது, ஒரு 25 நிமிஷம் அதிகபட்சம். ஒரு பிளேட்டில் வச்சு ரவா தோசை மாதிரி உள்ளே அனுப்புகிறாங்க, மிச்சர் பொட்டில் மாதிரி கையில் அள்ளி கொடுத்துட்றாங்க. இந்த ஆள் அவங்க பெரியப்பா தூக்கிட்டு போடா. யோசிச்சு பாருங்களேன். அதில் ஒரு முக்கியமான எங்கள் தோழர் தான் அங்கே வேலையில் இருக்கார், இந்த சுவிட்சு போடுற ஆள். ஒரு நாள் நான் வண்டியில் போயிட்டு இருக்கேன், தோழர் வாங்கன்னார். இரியா ஏன் அவசரப்படுற, இருக்கும் பொழுதே உள்ளே தள்ளி விட்டுரு போல இருக்கேன். தோழர் வாங்க தோழர் டீ குடிச்சிட்டு போகலாம். இரியா டீ குடிக்கிற நேரமாயாது, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமேன்னார். ஒன்றும் செய்ய வேண்டாம், வந்தேன்னா சீக்கிரம் முடிச்சு விட்டுரு. நண்பர்களே, நான் யாரும் தவறாக நினைக்காதீங்க. சித்தர்கள்
நம்முடைய ஆதி சித்தர்கள் சொல்லுவார், எலும்பு தோளிலே இலக்கமிட்டு இருக்குதோ, இன்ன ஜாதிக்கு இன்ன நம்பர்னு இருக்கா, பிறக்கிற பொழுது ஜாதி உண்டா? நீங்க மதுரை ஜிஹெச்சில் போய் பாருங்க, ஏடிஎம் மிஷினை விட பிள்ளைங்க சீக்கிரம் பிறக்குதுங்க. டக்கு 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 டக்குன்னு வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அந்த மெட்டர்னிட்டி வார்டு இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த குழந்தைகள் வார்டு இருக்கும். அங்கே பிரசவம் ஆன பிறகு இந்த குழந்தைகளை பூரா 1-2 பிறந்தா பரவாயில்ல, ஒரு நிமிஷத்துக்கு 5-6 பிறந்தா இந்த நர்சம்மா என்ன பண்ணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கேயே க்ளீன் பண்ணி இந்த கீரை கட்டை தூக்குற மாதிரி இந்த கையில் ஒரு 4 பிள்ளை, இந்த கையில் ஒரு 4 பிள்ளைய முதல்ல கொண்டு வந்துடுவாங்க, தாய் அப்புறம் வருவாப்புல. இந்த பிள்ளையும் தாயும் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக பிள்ளை கையில் ஒரு டோக்கன், அம்மா கையில் ஒரு டோக்கன். அந்த நர்சம்மா நிதானமாக கட்டினாதாங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் பிள்ளை. உங்கள் பரம்பரை, ஜாதி, ஆண்ட பரம்பரை எல்லாமே தப்பி தவறி அந்த அம்மா கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் 35ஐயும் 34ஐயும் மாற்றி விட்டுச்சுன்னு வைங்க, ஒசூர் புள்ள தேன்கனி கொட்டை போயிடும், தேன்கனி கொள்ளி புள்ள ஒசூர் வந்துடும். அப்பவும் 2 கிழவி காஞ்சி போன சாத்துக்குடியை வாங்கிட்டு வந்து புள்ள அப்படியே அவங்க தாத்தாவை உரிச்சு வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்குன்னே அந்த ஏரியாவில் திரியிறவங்க. அங்கே ஜாதி இல்லையா? சரி, நான் சொன்னேன்ல மின் மயானம், அங்கே அள்ளி கொட்டிய இடத்துல யாராவது ஒரு பெரிய தலைவரை அனுப்பி, அண்ணே நம்ம ஆளுக்கு எலும்பை மட்டும் கொஞ்சம் பொறுக்குண்ணே, அவர் எவ்வளோ பெரிய பொறுக்கியா வேணாலும் இருக்கட்டும், பொறுக்கிடுவாரா? இதைத்தாங்க ஆதி சித்தன் அன்றே சொன்னான், எலும்பு தோளிலே இரக்கமிட்டு இருக்குதோன்னு. சித்தர்களின் தத்துப்பிள்ளை பட்டுக்கோட்டையார் சொன்னார், யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் எல்லாருமே 10 மாசம்தான் அப்படின்னா. இந்த சமத்துவத்தை முதலில் விதைத்தவர் தான் புத்தர் பெருமான். நான் எதுக்காக சொல்றேன்னா, புத்தன் ஒரு அற்புதம். நான் அம்பேத்கர் புத்த மதத்தில் சேருகிற பொழுது அவர் ஹீனயானத்தை தான் புத்தரும் அவரது தம்மமும் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நான் உங்கள்கிட்ட அதிகமாகலாம் சொல்ல போகிறது இல்லைங்க, உங்களை படிங்க, இங்கே வர்றவங்கள்ட்ட படிங்கன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நம்மெல்லாம் மனுஷங்க அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற எந்த உயிரினமாவது நம்மளை மனுஷன்னு கூப்பிட்டுருக்கா? நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க. பாம்புக்கு நம்ம தான் பாம்புக்கு பாம்புன்னு பேர் வச்சிருக்கோமே தவிர, நம்ம பாம்புக்கு பாம்புன்னு பேர் வச்சது பாம்புக்கே தெரியாது. நீங்கள் வேணா போய் யாராவது பாம்புக்கிட்ட ஏன் பாம்புன்னு கூப்பிடுங்க, கேட்குமா? அதுக்கு காதே இல்லைங்கிறாங்க. அறிவியல் அப்படித்தானே பேசுது. பாம்புன்னு பேர் வச்சதே தெரியாது. அதில் சில பேர் நாகம்மா என்ன காப்பாற்று, அது சொல்லுது, நானே எங்கே போகிறேன்னு தெரியலை, பாத்தடமெல்லாம் அடிக்கிறாங்க, நான் என்னத்தை ஒன்றை காப்பாற்றுறது அப்படின்னு. மனுஷன்னு நம்மளை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம வேறு 6 அறிவுன்னு சொல்லிக்கிறோம். நமக்கு 6 அறிவா யார் சொன்னால்? நம்ம தான். நான் இன்னொன்று சொல்கிறேங்க, நீங்கள் நாளைக்கு ஒசூர் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று ஏன் மனிதான்னு கூப்பிடுங்க, யாராவது திரும்பி பார்ப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் எவனும் மனுஷன்னு பேர் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஏன் மாடுன்னு கூப்பிடுங்க, குறைஞ்சது 4 பேராவது திரும்பி பார்ப்பாங்க. எரும மாடுன்னு கூப்பிட்டா 8 பேராவது திரும்பி பார்ப்பாங்க. அவங்க பூரா வாத்தியாரால் பாதிக்கப்பட்டவங்க. எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், யாரையும் பிள்ளைங்க பேர் சொல்ல மாட்டார். ஏய் 4வது பெஞ்சில் 3வது மாடு எந்திரி. அதனாலே ஒருத்தன் எழுதி விட்டான், பதில் எழுத வேண்டியது, ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு கைபர் போலன் கணவாய் வழியாக ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள் எழுத வேண்டியதுக்கு இவர் மாடு மாடுன்னு திட்டி ஒரு போய் எழுதிவிட்டான். ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு கைபர் போலன் கணவாய் வழியாக ஆசிரியர்கள் வந்தார்கள். அவதான் வாத்தியாருக்கு கொடுத்த மரியாதை. புத்தகம் இப்போ இங்கே சொன்னாங்க இல்லையா, ஐயா கியூபா அமெரிக்காவில் ஏற்படுத்திய புத்தகம். இப்போ இந்த ஆண்டு இப்போ இந்த ஜூன் மாதம் ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய 100ஆண்டு பிறக்க போகுதுங்க. இன்னைக்கும் காஸ்ட்ரோ, சேகுவேரா என்கிற பெயர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உருவாக்குவதாக இருக்கிறது. நான் ஒரு செய்தியை சொல்லுவேன். ஃபிடல் காஸ்ட்ரோ மேலே அமெரிக்காவினுடைய ஆதரவோடு பாடிஸ்டா அரசாங்கம் குண்டுகளை வீசிக்கொண்டு இருக்கிறது. ஒரு பதுங்கு குழியில் சேகுவேரா, காஸ்ட்ரோவினுடைய தம்பி ரால் காஸ்ட்ரோ, இன்னொரு தோழர் எல்லாரும் பதுங்கு குழியில் பதுங்கியிருக்காங்க. மேலே அமெரிக்க போர் விமானம் குண்டு வீசுது. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாட்டு துப்பாக்கி, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் சரஸ்வதி பூஜைக்கு வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு துப்பாக்கி. அந்த துப்பாக்கியை வச்சு விமானத்தை குறிப்பாக்குறார். இன்னொரு கையில் புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கார். பக்கத்தில் இருந்த தோழர் கேட்டார், ஏன் படிக்க ஒரு நேரங்காலம் கிடையாது ஐயா, ஒரு குண்டை போட்டான்னா இதான் நமக்கு கடைசி குழி,
குழியோட தனியாக வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே குழிக்குள்ளே தான் படுத்திருக்கோம், இங்கே ஏன் படிப்பீங்க? அதுக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னாராம், விடியா நான் இந்த துப்பாக்கியை வச்சு கரெக்டாக சுட்டேன்னா ஒரே ஒரு போர் விமானம் தான் விழுவும். ஆனால் நான் ஒரு லெனின் எழுதிய புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன். இதை படித்து நான் உள்வாங்கி கொண்டால் அந்த விமானத்தை அனுப்பிய நாட்டையே வீழ்த்தக்கூடிய ஆற்றல் இந்த புத்தகத்துக்கு இருக்கிறது என்று ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னாராம். அவர் எழுதின புத்தகம் இங்கே கூட இருக்கும். ஒரு நீதிமன்றத்திலே நின்று வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று அவர் சொன்னார். நீதிபதி சொன்ன அவனை விடுதலை செய்ய மாட்டேன்னார். நீ என்னையா விடுதலை பண்றது? வரலாறு என்னை விடுதலை செய்யும். வரலாறு விடுதலை செய்தது மட்டுமல்ல, காஸ்ட்ரோ வரலாற்றை விடுதலை செய்தார். அதுதான் கியூபாவினுடைய வரலாறு. இன்னும் பல டைப்பான நீதிபதி இருப்பாங்க. இப்படித்தான் ஒரு நீதிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு லாயர் விசாரிச்சுக்கிட்டு இருக்கார். யார் லாயர் இருந்தால் நண்பர்கள்ட்ட இருந்தால் கோச்சிக்காதீங்க. அவர் ஒரு பெண்ணை விசாரிக்கிறார். ஏம்மா உன்னை பற்றி சொல்லுமா, அப்போ தான் உன்னை பற்றி விசாரிக்க முடியும்னோடனே அந்த அம்மா ஒரு வில்லங்கமானது, என்னை பற்றி சொல்கிறது இருக்கட்டும், உன்னை பற்றி சொல்லவான்னு கேட்டிருக்கு. வக்கீலை பார்த்து வக்கீலுக்கு நினச்சிருக்காரு, இது என்ன சொல்ல போகுதுன்னு, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு இருக்காரு. ஏம்மா இன்னைக்கு தானே நீ எதை கோட்டுக்கிட்ட போட்டு சூப்பராக நிற்கிற, சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் சொம்ப தூக்கிட்டு ஓடின பைய தானே நீ. பொதுவாக வழக்கறிஞர்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, அவர் சிக்கனா அவரோடு இருக்க மாட்டாங்க. அவர் சொல்லியிருக்காரு, என்னை பற்றி சொல்கிறிய, எதிர்கட்சி வக்கீலை பற்றி உனக்கு தான் தெரியுமா, அதுக்கு சொல்லியிருக்கு, நீயாவது பரவாயில்ல சொம்ப தூக்கிட்டு தான் ஓடினேன். அவன் பக்கத்து வீட்டு பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டு காணா போன பைய தானே இன்னைக்கு தான் பார்க்குறேன் இருக்காப்புல. இந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருந்த நீதிபதி பதட்டம் ஆயிட்டார். இந்த கிளவி ஒரு விஷ கிளவியாக இருக்கும் போல இருக்கு. உடனே சொல்லியிருக்காரு, கோர்ட் அர்ஜென்ட், நீதிமன்றம் ஒத்தி வைக்கப்படுகிறது, 2 வக்கீலையும் ரூமுக்கு வாங்கன்ட்டு போயிட்டார். போன உடனே சொல்லியிருக்க, இங்கே பாருங்கடா, உங்கள் சண்டையை உங்களோட வச்சுக்கோங்க, எவனாவது நீதிபதியை பற்றி தெரியுமான்னு கேட்டீங்க செருப்பை கழட்டி அடிப்பேன். அவன் என்னை பற்றி என்ன சொல்லுவான்னு எனக்கே பயமாக இருக்கு. ஆனால் நண்பர்களே, வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று சொன்னார். ஏன் புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, நமக்கு தெரியும் சாக்ரட்டிஸ். இங்கே சாக்ரட்டிஸை பற்றி கலைஞர் எழுதி சிவாஜி கணேசன் அந்த வசனங்களை பேசுவார். ஏதென்ஸ் நகரத்து வாலிபர்களை வாருங்கள் வாருங்கள், இதோ நான் தருகிற அறிவெனும் ஆயுதத்தை ஏந்தி கொள்ளுங்கள் அப்படிம்பார். உங்களுக்கு அவருடைய வரலாறு தெரியுமா? அவர் ஒன்றுமே சொல்லலைங்க, கேள்வி கேளுங்கன்னாரு. அவரை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க, அவருக்கு விஷம் கொடுத்தாங்க. ஆனால் சாக்ரட்டிஸுக்கு கொடுத்த விஷம் செத்து போனது. ஆனால் சாக்ரட்டிஸ் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். எங்கெல்லாம் கேள்வி கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சாக்ரட்டிஸ் இருக்கிறான் என்று பொருள். இந்த ஏன் புத்தகத்தை ஒன்னொன்னு ஒரு அனுபவங்க. நான் உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி வந்தேங்க. எவ்வளவு பெரிய அறிவு புதைகள் தெரியுமா? பொதுவாக சொல்லுவாங்க, ஏன்டா திருவிழாவில் காணா போன பாய் மாதிரி முடிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் நான் உங்களை கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த புத்தக திருவிழாவில் காணாமல் போய்விடுங்கள், தேடுங்கள், உங்களை நீங்கள் கண்டடைவீர்கள். அதுக்குள்ள ஒன்னொன்று ஒரு அனுபவங்க. நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, நமக்கு ஒரு பிறப்பு தாங்க இருக்குது, அதை தாண்டி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் சொர்க்கத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னவங்க யாரும் செத்தவங்க கிடையாது. செத்துட்டு யாராவது ஃபோன் பண்ணாங்களா, மாப்பிள்ளை வந்துட்டேயா, சோமபானம் சுறாபானம் சூப்பராக இருக்கியா, ரம்பா ஊர்வசியெல்லாம் அழகாக ஆடுறாளுங்க ஐயா. நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. இந்த சொர்க்கத்தை பற்றி முதல்ல சிந்திச்சான்ல, அது ஒரு அழுகி போன ஆணினுடைய மூளையாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இல்லைன்னா கூட சொர்க்கம்னா எப்படா இருக்கும்னா, அங்கே தண்ணி இருக்கும், பெண்கள் டான்ஸ் ஆடுவாங்க. இது பெண்கள் சிந்திச்சிருந்தால் இப்படி சிந்திக்க மாட்டாங்க. ஒருவேளை பெண்கள் பற்றி சொர்க்கம் சிந்தித்திருந்தால் அங்கே சமையலறையே இருக்காது என்று தான் பெண்கள் சிந்தித்திருப்பார்களே தவிர, அங்கே பார் இருக்கும், டான்ஸ் நடக்கும்னு சிந்திச்சிருக்க மாட்டாங்க. யார் சிந்திக்கிறார்கள் என்பது தான் முக்கியம். இதுவரைக்கும் சொர்க்கத்துக்கு போனதாக சொன்ன யாரும் அங்கிருந்து தகவல் சொல்லவில்லை. சொர்க்கம் இப்படி இருக்கும் என்று சொன்ன எவனும் இதுவரை செத்து போனதில்லை. இவன் செத்து போய் பார்த்துட்டு வந்து டைரி குறிப்பாக எழுதியிருக்கான், இவனாக அடிச்சு விட்றான், சொர்க்கத்தில் அது இருக்கும் இது இருக்கும். சொர்க்கம் நரகமெல்லாம் மேலே இல்லைங்க, இங்கே தாங்க இருக்கு. எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற ஒரு உலகம் வறுமையானால் அதுதான் சொர்க்கம். அடுத்தவனுடைய உழைப்பை ஒருவன் சுரண்டி தின்பானையானால் அதுதான் நரகம். இதை புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் யாரை கேட்டாலும் சொர்க்கம் எங்கே இருக்கு, மேலே இருக்கு, மேலே இருக்கு.
ஆனால் உண்மையான சொர்க்கம் கீழே தான் இருக்கிறது, இந்த மண்ணிலே தான் இருக்கிறது. இந்த மண்ணிலே ஒரு வறுமையும் ஜாதியும் இல்லாத ஒரு சமூகம் உருவாகிற பொழுது சொர்க்கம் இங்கேயே உருவாகும். இதுக்கு தாங்க இருக்கிற புத்தகங்கள். நான் நல்ல புத்தகம் மட்டும் நீங்கள் படிக்கணும்னு சொல்லலை, உள்ளே போய் பாருங்கள். எனது போராட்டம்னு ஹிட்லர் எழுதிய ஒரு புத்தகம் இருக்குங்க. நான் அந்த புத்தகத்தையும் படிச்சிருக்கேன். நான் எந்த புத்தகத்தையும் படிக்க மாட்டேனே சொல்ல மாட்டேங்க. ஹிட்லர்கிட்ட படிச்சுக்க என்ன இருக்குது? ஹிட்லர் ஒரு பிரம்மாண்டமான பேச்சாளர், உங்களுக்கு தெரியுமா? ஹிட்லர் ஒரு பேச்சு எப்படி இருக்கணும்னு சொல்கிறான் தெரியுமா? நீ பேசி முடித்த பிறகு நீ விரலை நீட்டி சொன்னால் அப்படியே அவன் செய்ய வேண்டும், அப்படி இருக்குன்னு ஒரு பேச்சுங்கிறார். அப்படின்னா அது அறிவார்ந்த பேச்சாக இருக்காது, ஊசி போடுறதா இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அதே ஹிட்லர் சொல்ல, நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், அங்கே ஒருவர் பேசி கொண்டிருந்தார், கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கொட்டாவி விடக்கூட சோம்பல் பட்டு கொண்டு உட்கார்ந்துருந்தார்கள். கொட்டாவி விடுறதே சோம்பலுக்கு தானா, இதுக்கு வேற கொட்டாவி வேற விட்டுக்கிட்டா அப்புறம் வீட்டில் போய் விட்டுக்குமாப்பா அப்படின்னு உட்காந்துட்டாங்களாம். இதை ஹிட்லர் புக்கை படித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. உள்ள ஒரு நேதாஜியினுடைய புத்தகத்தை புரட்டி பார்த்தேன். நேதாஜியினுடைய ஃபார்வர்ட் பிளாக் கொடியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதில் சிகப்பு கால பின்னணியில் புலி போட்டிருப்பார். சிகப்பு அவருக்கு பிடித்த கலர் என்பதல்ல. எங்கேருந்து அந்த புலியை எடுத்தார் தெரியுமா? இதே ஒசூருக்கும் திப்பு சுல்தானுக்கும் தொடர்பு உண்டு. திப்பு சுல்தானுடைய கொடியிலே இருந்துதான் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கிய நேதாஜி அந்த புலியை எடுத்து தன்னுடைய ஃபார்வர்ட் பிளாக் கொடியில் வச்சிருக்கிறார். இந்த ஒசூரை பற்றியே எவ்வளவு பெரிய அற்புதமான நகரம் இல்லையா அந்த ஒசூர்? இவ்வளவு மொழிகள் ஒற்றுமையோடு, அது எது முந்தி எது பிந்திங்கிற சர்ச்சைக்குள்ள நாங்கள் போக விரும்பலைங்க. எல்லா மொழிகளும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றன தங்களுடைய தனித்துவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக. ஆனால் நான் ஒரு தமிழன், இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுகிற சகோதரர்கள் இருக்காங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க, தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, இவங்களெல்லாம் கூடுதல் இப்போ ஹிந்தி பேசுகிற சகோதரர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு தாய்மொழி என்பது புத்தகங்களின் வழியாகத்தான். நான் மதுரை பக்கத்தில் குடியிருக்கிறேங்க. கீழடியிலேருந்து கொஞ்சம் அந்த எங்கள் பக்கம் ஊர் தான். அங்கே போய் இப்போ கீழடி இருக்குங்கள் தாய்மொழின்னு எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, அந்த கீழடியில் போய் வாய்ப்பு இருந்தால் மதுரை பக்கம் போனீங்கன்னா கோனார் கடையில் போய் மட்டன் தோசை மட்டும் சாப்பிட்டு வந்துடாதீங்க. அல்லது மீனாட்சி அம்மன் கோயில் போகிறீங்களா, அதெல்லாம் உங்கள் விருப்பம். அங்கே ஒரு கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு ஒரு பிரம்மாண்டமான நூலகம் இருக்குது. எனக்கெல்லாம் சென்னைக்கு போனால் அவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கும். என்னையே அந்த சென்னை ஆளுக தான் படிப்பாங்களா, அண்ணா நூற்றாண்டு நூலகம் இப்போ சென்னைக்கு வந்துருச்சு, கோயம்புத்தூருக்கு வந்துருச்சு, சேலத்துக்கு வந்துருச்சு, எல்லா ஊர்லேயும் அற்புதமான நூலகம் வந்துருச்சு. எல்லா ஊருக்கும் வரட்டும், நூலகம் தான் அந்த ஊரினுடைய கம்பீரம். எதுக்கு சொல்கிறேன், நான் கீழடியில் போய் பார்த்தாங்க, அங்கே இந்த பானை ஓடுகள் இருக்குங்க. இப்போ சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இரும்பின் பயன்பாடு தமிழ்நாட்டில் இருந்தது 5100 ஆண்டுகள் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். அவராக சொல்லலை, அது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் பல சர்வதேச ஆய்வுகளுக்கு உட்படுத்தியப்பட்ட பிறகு சிவகலையில் கிடைத்த ஒரு இரும்பு துகளை வைத்து 5100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு இருந்திருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லி இருக்கிறது. மற்ற அரசுகள் மௌனமாக இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கீழடியிலங்க எனக்கு அதுதாங்க அற்புதம். இப்போ இங்கே ஒசூருக்கு கூட சிந்து சமோலி காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்கள் ஒசூரை சுற்றி இருக்கு. அது நம்ம யாருக்காவது கண்ணுக்கு தெரியுதா? எதை பார்த்தாலும் இதை குவாரி போடலாமா, உடைச்சி விடலாமா, எல்லாம் நமக்கு ஞாபகம் பூரா அதான். செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்குன்னா அப்போ மண் இருக்குமா, 2 லாரியை விடுவோமான்னு கேட்குறாள் தான் இங்கே இருக்காங்க. இப்போ அங்கே லாரி போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. யோசிச்சு பார்த்தா நண்பர்களே, அந்த கீழடியில் கிடைக்கிற பானை ஓடுகளில் பெயர் எழுதப்பட்டிருக்குங்க. இரவாதான், பேச்சி, கோதை. யோசிச்சு பாருங்க, பானை ஓட்டில் ஒரு பெண் தன் பெயரை எழுதி வைத்திருந்தால் என்ன பொருள்? 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆதி தமிழச்சி எழுத படிக்க தெரிந்திருந்தால் என்று பொருள் இல்லையா? இந்த வேள்பாரி எழுதின சு வெங்கடேசன் தான் ஒரு கவிதை எழுதினார். அவர் காலேஜில் படிக்கிறப்ப, என் தங்கையின் கோடை காலம் முழுவதையும் பிளாஸ்டிக் குடங்களே தின்று தீர்த்து விட்டன. அந்த பெண் அந்த கோடைக்காலம் முழுவதும் செஞ்ச ஒரே வேலை தண்ணி எடுக்கிறது தான். தண்ணி எடுத்து 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 கொடுத்துருக்கு. நான் கீழடியில் நீங்கள் போய் பாருங்கள், 2 வகையான சமூகம் இருந்திருக்கு. ஒரு பக்கம் தங்கத்தாலையும்
இந்த மதுரை பக்கத்து கிளவியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இது வரைக்கும் காது தொங்க போட்டு இவ்வளோ பெருசு உருண்டையாக போட்டிருக்குங்க தண்டட்டி. ஏன்னா பேர் கரெக்டாக சொல்லிட்டாங்க சகோதரி. சில ஒரு ஊருக்கு சில பேர் மாறும். இந்த காலில் பெண்கள் அணிவாங்கல்ல ஒரு பொருள், ஆணுக்கும் போடுவாங்க பெண்ணுக்கும் போடுவாங்க. சில ஊரில் மெட்டிம்பாக, சில ஊரில் மிஞ்சிம்பாக. நான் ஒரு அக்காவை கேட்டேன், இதுக்கு ஏக்கா மிஞ்சின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, இவனை கட்டி மிஞ்சினது இது ஒன்று தான், மற்றதை பூரா கொண்டு அடகு வச்சுவிட்டேன், இதையும் கலட்டி பார்த்தா முடியல அதனால் விட்டு வச்சுருக்கான் அப்படின்னுச்சு. அது மிஞ்சிக்கு வச்சுருக்க அடையாளம் பேர் வேறையாக இருக்குது. ஆனால் நண்பர்களே, அதே போல் சிவகலைக்கு போனீங்கன்னு வைங்களேன், அது தாமிரபரணி கரையில் இருக்குது, கீழடி வைகை கரையில் இருக்குது. இந்த சிவகலையில் வந்துங்க ஒரு முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்க. முதுமக்கள் தாலிங்கிறது அந்த காலத்தில் இறந்தவங்களை அந்த பானைக்குள்ளே வச்சு அவங்களுக்கு பிடித்தமான பொருளை எல்லாம் வைத்து புதைப்பார்கள். அதுக்கு பேர் தான் முதுமக்கள் தாலி. இந்த காலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஃப்ரீசர் பெட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கவியன் தான் அழகாக சொன்னான், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஃப்ரீசர் பெட்டியை வாடகைக்கு தான் எடுக்கணும். நான் இந்த ஏரியாவிலே பெரிய பணக்காரருங்க, எங்கள் வீட்டில் 15 பேர் இருக்கவங்க 15 ஃப்ரீசர் பெட்டி இப்போயே வாங்கி வச்சுட்டோமுங்க. எவனாவது அந்த வீட்டில் பொண்ணு கொடுப்பாங்களா? இந்த வீட்டில் ஆள் இருக்காங்களா பொண்ணு இருக்காங்களே தெரியலையே. என்ன இன்னும் சில பேர் பொண்ணுக்கிட்ட அதை கூட சீர் கேட்பாங்க. எங்கள் வீட்டில் 6 பேர் இருக்கோம், 6 பேருக்கு 6 ஃப்ரீசர் பெட்டியை கொடுத்துருங்கன்னா அந்த பொண்ணு யாரா பாவியெல்லாம் இவங்க வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான்னு ஓடிடும். அந்த காலத்து ஃப்ரீசர் பெட்டி தாங்க முதுமக்கள் தாலி. அதுக்குள்ளே வச்ச மனுஷனை காணுமுங்க, ஒரு பொருளையும் காணும், ஒரே ஒரு நெல்மணி மட்டும் கிடச்சிருக்குங்க. அந்த நெல்மணியை எடுத்து பார்த்தா அதை அனுப்பி இப்போ சில பேர் கூடுதல் ஆதாரமெல்லாம் கேட்குறாங்க. அமெரிக்காவினுடைய ஃப்ளோரிடா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி கரிம ஆய்வு, கார்பன் டேட்டிங் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நெல்லின் வயது 2600 ஆண்டுகள் என்று. என் அன்பிற்கினியவர்களே, இந்த தமிழ் மண்ணில் கிடைத்த ஒரு நெல்லுக்கே வயது 2600ன்னா நீங்களும் நானும் பேசுகிற இந்த தமிழ் சொல்லுக்கு எத்தனை வயது இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள்.